திருச்சியில் அமைச்சர் KN நேரு மகன் அருண் நேரு வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று காலை அமைச்சர் KN நேரு மகன் அருண் நேரு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை என்பது அமலாக்கத்துறையால் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது நிறைவேற்றிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் நீரான சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? TVH நிறுவனத்தின் கட்டுமான நிறுவனத்தின் தொடர்புடைய இடங்களாக பார்க்கக்கூடிய அமைச்சர் நேருவினுடைய மகனும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேருவின் இல்லத்தில் திருச்சியில் தில்லை நகரில் இருக்கக்கூடிய 5வது தெருவில் காலையில் 7 மணியிலிருந்து இந்த சோதனையானது அமலாக்கத்துறையின் சோதனையானது நடைபெற்று வந்தது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் KN நேருவின் சகோதரர்கள் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக மறைந்த KN நேருவின் தம்பியான ராமஜெயம் அவர்கள் வீட்டிலும் சோதனையானது நடைபெற்றது. இந்த 9 மணி நேரமாக நடைபெற்று வந்த இந்த சோதனையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர். இந்த அதிகாரிகள் திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை வரும்போதே பாத்தீங்கன்னா வங்கி அதிகாரிகளையும் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க கொடுத்த ஆவணங்களையும் இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆவணங்களையும் அவர்கள் சரிபார்த்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் மிஷின் போன்றவற்றையும் அதிகாரிகள் உடனே எடுத்து சில ஆவணங்களையும் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். மற்றபடி பெரிய அளவிலான ஆவணங்கள் அவர்கள் எடுத்து செல்லவில்லை. ஒரு குறுகிய அளவிலான சிறிய அளவிலான ஒரு பத்திரங்கள் அளவிலான மட்டுமே அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். 9 மணி நேரமாக நீடித்த இந்த சோதனையானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. மற்ற பகுதியில் இன்னும் சோதனை தொடர்கிறதா? இந்த சோதனையின் போது அருண் நேருவிடம் அவர் எங்கே இருந்தார், அவர்கிட்ட ஏதாவது விளக்கம் பெற முற்பட்டார்களா? தற்போது அருண் நேரு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல தான் இந்த சோதனையானது நடைபெற்றது. ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேருவின் இல்லத்தில் நடைபெற்றது. அந்த வீடு பாத்தீங்கன்னா தில்லை நகர் 5வது கிராஸ் சாலையில இருக்கு. அதே மாதிரி 10வது சாலையில் தில்லை நகரில் 10வது சாலை தெருவில் இருக்கக்கூடிய வீடானது மறைந்த ராமஜெயம் அவர்களினுடைய வீடு, அதாவது KN நேரு அவர்களுடைய சகோதரர்களின் வீடு. அந்த இடத்துல ஏற்கனவே இந்த அலுவலகம் தொடர்பான நிறைய விஷயங்கள் அங்க ஆவணங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறி அந்த சோதனையானது நடைபெற்றது. அந்த சோதனையும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை தற்போது முடிவடைந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சியை மையமாக வைத்துதான் இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த KN நேரு அவர்களுடைய சகோதரர்கள் வீடுகள் 3 வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தின் இவர்கள் பங்குதாரர்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த சோதனையானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.